வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய செய்தி என்னவென்று சொன்னால், A11 இந்த விமான சீட்டுக்கு வந்து ஏன் இவ்வளவு பெறுமதி. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் வந்து எத்தனையோ ஆயிரம் தனது பயணத்திற்கு ஒரு விமானத்துக்கு வந்து அந்த இருக்கையை A11 என்ற ஒரு இருக்கைக்காக எத்தனையோ ஆயிரம் காசு கொடுத்து அந்த சீட்டை புக் பண்ணுவதாக தகவல் ஒன்று வந்திருக்கிறது. அப்படித்தான் என்ன இந்த A11க்கு இன்று இவ்வளவு அதிசயமான பணத்தை கொட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த A11 நீங்கள் பயணம் செய்தால் உங்களோட உயிருக்கு எந்தவித சேதாரம் இல்லாமல் நீங்கள் தப்பலாமாம். அது A11 அதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது. இந்த A11 சீட்டில் வந்து கடந்த இந்திய விமானத்தில் வந்து அவர் அந்த ஒரு ஆள் தப்பினார். அதில் இருந்து அந்த A11 இது வந்து பிரபலியமானது. ஆனால் எங்களுக்கு ஒரு தெரியவனும் ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த A11 வந்து இதுக்கு முன்னாடி 2 பேர் அதில் தப்பியிருக்கிறோம். A11 சீட்டில் விமானத்தில் பயணம் செய்த 2 பேர் தலை தப்பியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அது வந்து தெரியவில்லை. ஏன்னா அப்போ எங்களுக்கு ஊடகங்கள் இல்லை. நாங்கள் அதை அப்படியே கதையை விட்டுட்டோம். ஆனால் வரலாறுல இருக்குது. நாங்கள் அதை கண்டுக்கையில் எனக்கு ஊடகங்கள் இல்லாத. இப்போ ஊடகங்கள் விஞ்ஞான வளர்ச்சி அதிகரிக்கிற பொழுதும் இன்றைக்கு இப்போ நாங்கள் அதை அறிஞ்சு கொள்கிறோம். 2 பேர் யாருன்னு சொன்னால், ஒரு சைனீஸ்காரர், ஜப்பான்காரன் தெரியல, சீனுவாதான். அவர் வந்து ஒரு பாடகர். 1980ஆம் ஆண்டு அவர் சைனாவில் இருந்தோ இப்போ எங்கேயோ ஹாங்காங்குக்கு எங்கேயோ பேங்காங்கு போன இடத்துல அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதில் வந்து அவர் உயிர் தப்பினவர். அவற்றை பேட்டி வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் அவற்றை விமான சீட்டும் வந்து A11. அதை விட இன்னும் ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், நானும் ஒரு ஊடகத்தில் தான் இதை பார்த்தேன். எங்களை ஒரு இலங்கை தமிழன் அது அந்த A11 அவர் பிரயாணம் செய்து ஃப்ளைட் ஒரு இதில் விபத்துக்கு உள்ளான பொழுது அதில் அவரும் தப்பியிருக்கிறார். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஒரு காலத்தில் அவருக்கு வரவேற்பு இருந்தது. அது பிறகு மக்களுக்கே பிடிக்காத ஒரு மனிதர் என்று அவராக இருந்தார். அவர் வந்து லக்ஷ்மன் கதிர்காமர் வந்து 1979ஆம் ஆண்டு சுவிஸில் வந்து ஏதோ வேலை செய்தவர். அவர் வேலை செய்த அந்த நிறுவனத்தின் அதிபரோ செஃபோ தெரியல, அவரோட இவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்காக எங்கே பேங்காங் எங்கள் இடத்துல கான்ஃபரன்ஸ் வந்து மீட்டிங்குக்காக அவர் போன ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனது, ஆக்சிடெண்ட் ஆனது. அப்போ அவர் மட்டும் உயிர் தப்பினவர். அவர் லக்ஷ்மன் கதிராமற்ற சீட்டும் வந்து A11. இது வரலாறுல இருக்குது. நீங்கள் தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நானும் ஒரு ஊடகத்தில் இதை பார்த்தேன். ஒரு இப்போ டிக்டாக்லாம் இதையும் நான் அறிஞ்சு கொண்டேன். ஏன்னா அப்படியே ஒரு அதிசயமாக போயிட்டேன். எங்களுக்கு பாருங்க, எங்களை தெரியாமல் போயிட்டு இவ்வளோன்னு சொன்னால், அந்த நேரங்களில் இப்படி ஊடகங்கள் இல்லாதபடியாக எங்களுக்காக தெரிய இல்லை. இப்போ பாருங்க, இப்போ இல்லாமல் இருக்கிறபடியாக இப்போ அறிஞ்சாப்புறம் தான் இப்போ அவையின் பழைய இதுகள் வந்து இப்போ எங்களுக்கு வரலாறுலாம் வருது, அறியக்கூடியதாக வருது. என்னதுன்னா, ஒரு தமிழன், இலங்கை தமிழன் லக்ஷ்மன் கதிராமர் 79ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 6ஆம் தேதி பேங்காங்கோ அங்கேயோ ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போன இடத்துல அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி அதில் வந்து லக்ஷ்மன் கதிராமன் தமிழன் A11 சீட்டில் போய் தப்பி இருக்கிறார். ஆனால் அந்த மனுஷனோ அதற்குமே பிடிக்காது. அவ்வளோதுக்கும் தமிழருக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறார். தமிழருக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு மனிதர்னா லக்ஷ்மன் கதிராமன் தான். நிறைய செஞ்சுட்டு போயிருக்கிறார். அவங்களுக்கு அவற்றை வரலாறுகள் தெரியும். அவர் தப்பியிருக்கிறார். யோசிச்சுப்பாருங்க, 79ஆம் ஆண்டு இன்றைக்கு அவர் தப்பியிருக்காட்டிக்கு இதுக்கு எத்தனை வருஷமாக இருக்கும். இது எல்லாம் அறிஞ்சிருக்க மாட்டோம். இப்போ இது வந்தபடியாக அவர் தப்பினதே நாங்கள் அறிஞ்சோம்.
மக்களே அந்த பெரிய ஒரு ஆள் வந்து A11 டிக்கெட்டை சீட் தேடி தெரிஞ்ச ஆறுன்னு சொன்னால் நடிகர் விஜய் வந்து தனது மனைவியின் வீட்டுக்கு, அதாவது மாமனார் வீட்டுக்கு லண்டனுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டுக்கு வந்து A11 சீட்டை வந்து தனக்கு புக் பண்ணுறார். அவர் மட்டும் அவர் மாமனார் விட்ட போகிறாரோ அல்லது ஏதாவது வேறொரு அளவில் போகிறாரோ தெரியல. A11 சீட்டை வந்து அவர் கேட்டிருக்கிறார். எவ்வளோ பணம் என்று சொன்னாலும் அதை தான் எடுக்கிறதாக என்ன சொன்னால் எல்லாருக்கும் வாழணுன்ற ஆசை தான். அற்ப இதில் சொல்லலாம் சித்திரவனும் இப்படி சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்கிறவன் இதுக்கெல்லாம் மனதில் ஒரு இதாக வச்சுக்கொண்டு நான் சொல்லிவிடும். எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை. இன்னும் உலகத்தையே பார்க்கணும். இவ்வளோ தூரம் உலகத்தை பார்த்துட்டோம். நாங்கள் இந்த உலக பொருள்லாம் பார்க்க இல்லை. நாங்கள் பார்த்தது எங்களை ஈழப்போரம் தான். இது அந்த காலம் நடந்த அந்த உலகப்போர் முழுக்க நாங்கள் பார்க்க இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் வாழைக்க அந்த உலகப்போரை இப்போ திரும்ப தொடங்கி இருக்கு பார்க்குறோம். இந்த ஈரான் இஸ்ரேலும் இப்படி ஒரு நாடும் இதுதான் உலகப்போர், இப்படி தான் உலகப்போர் இருக்குன்றது இப்போ நாங்கள் அறிகிறோம். இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்ணால். இன்னும் என்னத்தை பார்க்க போகிறோமோ தெரியாது, எவ்வளோத்தை பார்ப்போமோ தெரியாது. இன்னும் பார்க்குறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்கு மேலே ஒரு ஆசை தான், வாழணுன்ற ஆசை தான் இல்லையாவுமா இருக்குதானே. வாழ வேணும்ன்ற ஒரு ஆசை. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருந்து எல்லாரோடையும் நல்லா பழகி ஒருத்தருக்கு எந்த வித கேடும் விளைவிக்காமல் எல்லாரும் வாழ வேணும்னு மேலே நாங்கள் நிச்சயம்னு சொன்னால் நாங்கள் வாழ்வோம். அப்போ அப்படி இப்போ அந்த A11 சீட் வந்து இவ்வளவு விழா போகுது. அது நடிகர் விஜய் அந்த சீட்டை புக் பண்ணினாரா இல்லையான்ற தகவல்கள் வந்து இன்னும் வரவில்லை. ஆனால் அவரும் ஏர்லைன்ஸோட கதைச்சிருக்கிறார். அவர் சீட் தர எந்த ஃப்ளைட் லண்டனுக்கு போகுது, அதில் A11 தனக்கோ சீட் வேணுமென்று சொல்லி இருக்க வேணுமென்று சொல்லி அந்த தகவல் வந்து இப்பொழுதும் வலைதளங்களில் மெதுவாக வேற வலிக்கிற போது இனி வேறும் பாருங்க மக்களை. நீங்களும் விமானத்தில் இந்த வருஷம் நீங்கள் பயணம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இப்போ இந்த வருஷம் கடும் கோடை காலம். ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துருக்குது. அப்போ கடும் வெப்பம். இன்னும் ஃப்ளைட்டுகள் வந்து நிறைய கிராஷ் ஆகிறதுக்கு இருக்குது. எந்தெந்த ஃப்ளைட் அப்பப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஃப்ளைட் இயற்கையாக ஆக்சிடென்ட் ஆகாட்டியும் இப்போ நடக்கிற உலக போரில் கண்டுபிடிக்கிற புதிய ஆயுதங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிற ஃப்ளைனுக்கு அடித்து விட்டுருவாங்க. அடித்து போட்டு போய் இது சொல்லிடுவாங்க. அது பறவை அடிச்சுட்டு என்ஜின் பழுதாக போயிட்டு என்ன நடந்துன்னு தெரியாது. ஒரு நீங்கள் போகிற விமானம் வந்து கிராஷ் ஆகி அந்த விமானமே எங்கேன்னு இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் என்ன நடந்துட்டே தெரியாது. ஆனால் அதெல்லாம் வந்து புதிய ஆயுதங்களை ஒவ்வொரு நாடும் கண்டுபிடிக்கும் பொழுது அதை பரிசித்து பார்க்குறதுக்கு வந்து விமானத்தில் போகிற அப்படியான விமானங்களுக்கு அடித்தாதான் அவங்களுக்கு தெரியும் அது ரிசல்ட்ஸ். மக்களே கவனம், இந்த விமானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் நிறைய விமான விபத்துக்கள் வர்றதுக்கு இருக்குது. அது கணித்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த டிசம்பருக்கு இன்னும் விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது. கொஞ்சம் இந்த வருஷம் ஒரு இடமும் போகிறத குறைச்சி விமானத்தை குறைத்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வருஷங்களில் புது விமானங்கள் வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பிரயாணங்கள் நல்ல சௌகரியமாக இருக்கும். இப்போ ஒரு எல்லாத்திலையும் வருஷத்து விமானங்கள். கவனம் மக்களே, பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஓகே, இதை முடிக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். யூடியூப் பாருங்கள், லிங்க்லாம் அதில் இருக்குது. அப்போ தான் நான் போடுகிற இதில் வந்து நீங்கள் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன மக்களே, லைக் பண்ணுங்கள். இது வந்து பொழுதுபோக்காக செய்கிற ஒரு சேனல். இதில் காசு ஒன்றும் வர்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை. யோசிக்காங்க காசு வருது இன்னும் ஒரு சென்டிமும் இல்லை. ஒரு பொழுதுபோக்கு. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு 10 லைக் 100 லைக்குன்னு உங்களுக்கு நான் போடுவேன். உங்களுக்கு ஒன்றுக்கும் நீங்கள் ஒரு லைக்கால் உங்களுக்கு நான் 10 லைக் போடுறேன். நன்றி மக்களே, பை பாய். காஃபி.